बहुत खुश है सुंदरम जी. कंग्रेचुलेशन सुंदरम सर. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கேன். बहुत बहुत धन्यवाद सुंदरम जी. एज यूजुअल हमारा स्टेट को सपोर्ट कीजिए. ठीक है जी. திரும்பியும் என்னைய இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பதவி இதெல்லாம் விருப்பமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஆசைப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்மனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸிங்க்கு நம்ம ஸ்டேட்டில் சாம்பியன்ஸ் ரொம்ப கம்மி. நாம் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணும். பாக்ஸிங் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சுந்தரம் அகாடமி நடத்திட்டு வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டூர்னமெண்ட்லையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெடல் வின் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபுட்பால் கபடிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாக்ஸிங்க்கு ஸ்பான்சர்ஸ் கம்மி. அதனால தான் அந்த அகாடமியை சத்திர மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா நடிக்காதீங்க சுந்தரம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அன்ஃபிட்னு சொல்றேன். தொடர்ந்து 2 முறை சேர்மனா இருந்து நீங்க இந்த ஸ்பான்சர்ஸோட அமௌண்ட்டை மிஸ்யூஸ் தானே பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு சார்பா ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றவங்களுக்கு பெருசா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக விடுறதே இல்ல. நீங்க மத்த ஸ்டேட்ஸ்க்கு உடனே இருந்திருக்கீங்க. ஐ நடி நோர்மைரா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. 3வது தடவை சேர்மன் ஆனது எவன் கண்ணை உறுத்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன் என்னை பத்தி? 4 பேரை வச்சு நடத்துற அகாடமி உனக்கு படா பச்சா. எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்கே போதுமா? அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போகலாமா? நான் படின்னு சொல்லும் போதெல்லாம் பாக்ஸிங்னு சொல்லி அவனை எங்கேயாவது எடுத்துட்டு போனீங்க. இப்ப பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. பாரதி, பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா. நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் வாய் அடைப்பீங்களே. இப்ப பிரின்சிபல் கேட்க போறாரு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா நமக்கு டிசி தான் கொடுக்க போறாரு. டிசியா? மேடம், நான் வேணா பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி. வாயை மூடு. இல்ல கொஞ்சம் பொலைட்டா போடாங். சும்மா வெளியே நில்லு, உள்ள வராத சொல்லிட்டேன். போங்க 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 போங்க. திரு முழிக்கிறத பாரு. வாங்க மேடம், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். வாடா. மே ஐ கம் இன் சார்? வாங்க. எங்க இந்த மனுஷன்? பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். எங்கடா? உள்ள கூப்பிடுறாரு சார். ஐயோ, ஓதி நின்னுக்கிறேன் சார். முரட்டு பிரின்சிபால் ஆச்சே. உட்காருங்க சார். வாங்க சார், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார். இவ வேற முறைக்கிறாளே. மிஸ்டர் விஸ்வநாதன், அர்ஜுனை பாக்ஸிங் டோர்னமெண்ட்னு கூட்டிட்டு போயிடுறீங்களே, அவன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ இந்த வாட்டி அப்படி ஆகி போச்சு. அர்ஜுன் எக்ஸாம்க்கு நல்லா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணா. நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்த வாரம் வரட்டும். சில பேர் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டடீஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் 2லையுமே டாப்பில் வருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்து பசங்களை விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாங்க. ஆமாம். அதனால அவங்க டிவி, செல்ஃபோன்னு அதுலேயே மூழ்கிடுறாங்க. பசங்க படிப்பையும் தாண்டி அவங்க தனித்திறமையை வளர்த்துக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் பாக்ஸிங்கில் கப் வாங்கி ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கான். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் எக்ஸாமில் எப்படி சார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா? கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நீங்களே பாருங்க சார். இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதிகாலை 3:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துல அலாரம் வச்சு எந்திரிப்பேன் சார். போட்ட பெர்முடாஸோட அப்படியே நேரா கிச்சனுக்கு போவேன். அங்க சுட சுட ஒரு காப்பியை போடுவேன். போட்டு எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு போவேன். இவனை எழுப்பி அதை குடிக்க வைப்பேன் சார். எதுக்காக? ஒரு சுறுசுறுப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக இந்த யோகாஸ்ல சில ஆசனாஸ் பாசனாஸ்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இன்னும் ஷார்ப்பாக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுப்பேன் சார். அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஈவினிங் வந்த உடனே ஸ்போர்ட்ஸ்க்காக அகாடமி போயிட்டு வருவான் சார். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும்
கண்டினியூஸா கோச்சிங் 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 தான் சார். இடையில தூங்கிடக்கூடாதுன்றதுக்காக ஹார்லிக்ஸை போட்டு சுட சுட ஃப்ளாஸ்க்ல ஊத்தி அவன் பக்கத்திலேயே வைப்பேன் சார். நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் பெர்முடாஸை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சொல்லுங்க? அதே பர்முடாஸோட காலையில இருந்துச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறானே. Correct. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க சார். என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் அவன் படிக்கிறான்? யார் சார் அவனுக்கு பிரின்சிபாலு? A principal with a principal சார். சாரி சார், உங்க எமோஷன்ஸ் இப்ப என்னால டீல் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவ தான் இப்ப ஒர்க் இல்லாம சும்மா இருக்கா. ஏன் தெரியுமா? நான் அர்ஜுனோட பித்தக்கோர்ஸ் தேட்டர் விஷயமா பல்லாவரத்துல ஒரு மாஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சாரி சார், சாரி. வீட்டுக்கு கூட்டு வந்துருமா பையன்? ஈவினிங் டியூஷன் இருக்கு. அடடா, பித்தாகரஸ் தேரத்துக்காக பல்லாவரம் வரைக்கும் போறாரு. வாட் a ஃபாதர், வாட் a ஃபாதர். தேங்க்யூ சார். அர்ஜுன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்குவான்னு பயந்துக்கிட்டு நான் அவர் கூட தினமும் சண்டை போடுவேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பாடா. தேங்க்யூ செல்லம். மேடம் 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 எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மேடம். ஏன்? அர்ஜுனோட அல்ஜிப்ரா விஷயமா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. கத்துனா ஒண்ணு. ஒரு வீட்ல ஒரு ஃப்ராட் தான் இருக்கணும். நீ வாடா. அப்போ இன்னொரு ஃப்ராட் யாரு? நீ தான்டா. ஹலோ பாதல் சிங். அச்சா அச்சா, டோன்ட் பாதர். ஐ செலக்டட் த worst ஃப்ரம் தமிழ்நாடு. வழக்கம் போல பஞ்சாப் ஜெயிக்குது, தமிழ்நாடு தோக்குது. ठीक है ठीक है. நான் பேசின தமிழ் அவனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த அகாடமி ஆரம்பிக்க பிறந்த கொஞ்சம் இந்திய படிச்சு தொலைச்சிருக்கலாம். சார் குட் மார்னிங். என்ன முருகன், ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என் அகாடமியில் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆதிரா, அஜய், சுரேஷ், கண்ணன், வினீத் இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டல. இதெல்லாம் கவனிக்கலாம். என்ன இன்சார்ஜ் வேலை பார்க்குறீங்க? நான் எவ்வளவு சொல்லிட்டேன் சார். நம்ம கோச் முருகன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன முருகா, நீ கோச்சா இல்லை இந்த அகாடமியோட எம்டியாப்பா? என்ன கருணை வேண்டி கிடக்கு? ஃபீஸ் கட்டது அவ்வளோ பேர் வெளியே இருப்புங்க. ஓகே சார். மாடமா நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன சார், அந்த பசங்களாம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க சார். இந்தா, ஏற்கனவே ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஓகேயா? கிளம்புங்க. கிளம்புங்க. எஸ் சார். அந்த கடவுளுக்கு இது தெரியும்டா. ஆதிரா வாங்க. வினீத், அஜய் 2 பேருக்கு வாங்க. 3 மாசம் ஆச்சு. நீங்க எல்லாம் அகாடமிக்கு ஃபீஸ் பே பண்ணி தெரியுமில்ல? விஸ்வநாதன் சார் முகத்துக்காக இவ்வளவு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம் சார். எதுவும் பேச வேணாம். நீங்க ஃபீஸை பே பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நீங்க கிளம்பலாம். ஏய், நீங்க உட்கார்ந்திருக்க. பிராக்டீஸ் பண்ணலையாடா கண்ணா? ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பிராக்டீஸ் பண்ணு, சரியா? பிஸ்னஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது சார். இன்னும் 2 நாளில் நிச்சயமாக டியூ கட்டிடுறேன் சார். இல்லை புரியுது சார், கண்டிப்பாக கட்டிடுறேன் சார். ஓகே சார். ஏய், என்னடி முணுமுணுத்துட்டு இருக்கான்? ஃபீஸ் கட்டலன்னு அகாடமிக்கு வர வேணான்னு அமிச்சிட்டாங்கப்பா. ஓ, அவங்களே அனுப்பிச்சிட்டாங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இல்லப்பா, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆயிருக்கேன். கண்டிப்பா ஃபீஸ் கட்டியே ஆகணும்ப்பா. டேய், நானே வண்டிக்கு டியூ கட்ட முடியாம அல்லாடிட்டு நிக்கிறேன். உனக்கு அகாடமி பீஸ் ஆட்டுக்குடி பீஸ். ஆனா என்ன மரத்துல காய்க்குது? யோ, காசு இல்ல காசுன்னு சொல்ல வேண்டியதானயா? தோளுக்கு மேல புள்ள வந்துட்டு அவன் மேல கை வச்சிட்டு. மாசம் மாசம் நான் படுற கஷ்டம் உங்க 2 பேருக்கு என்னத்த தெரியுது? ஏன் பேச மாட்டேன்? டேய், நவரி அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறாங்களா? ஏன்னா நம்ம ஆசைப்படுறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. விடுடா, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஹாய்டா.
டேய் ஏன்டா எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்கீங்க? இவங்க வீட்டிலலாம் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டேய் அவங்க ஃபீஸ் கட்ட முடியாதுன்றனால தான் அகாடமிக்கு வரல. நீ வந்திருக்கலாம்ல. இவங்கெல்லாம் இல்லாமல் நான் மட்டும் எப்படி அகாடமிக்கு வர முடியும்? ஃபீல் பண்ணாதடா, நம்ம எல்லார்கிட்டயும் டேலண்ட் இருக்கு. அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நான் அப்பா கிட்ட பேசுறேன்.